எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பண்ண போகிறது ஒரு பிளாசோ பேண்ட்டு. அதனுடைய லென்த்து 39 இன்ச்சஸ் அண்ட் சீட் ரவுண்ட் 50, ஆங்கிள் ரவுண்ட் 18. ஓகேங்களா? இந்த 3 அளவுகள் போதும் ஒரு பிளாசோ பேண்ட்டுக்கு. ஓகேவா? இப்போ நாம் இதில் என்ன செய்ய போகிறோன்னா, இந்த பேண்ட்டுக்கு க்ராச் கண்டுபிடிக்க போகிறோம். க்ராச் டெப்த்து எவ்வளோ வரும்? சீட் டிவைடட் பை 3. ஓகேங்களா? இதுதான் அதனுடைய ஃபார்முலா. ஓகே, சீட் டிவைடட் பை 3. இப்போ இது வந்து பிளாசோன்றது லூஸ் ஃபிட் கார்மெண்ட்னால ஸோ சீட் டிவைடட் பை 3 நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, 50 டிவைடட் பை 3. ஓகே, $16.66 நம்மளுடைய க்ராச் லென்த் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதில் நாம் 1 இன்ச் மட்டும் மைனஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய க்ராச் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபிட்டடாக தேவை அப்படின்னா, இல்லை எனக்கு லூஸாக தான் போடுற பழக்கம் இருக்குன்னா நம்ம அந்த 16.66 எடுத்துக்கலாம். நான் இப்போ 15.6 தான் நான் எடுக்க போகிறேன் பிளாசோக்காக. ஓகே, இப்போது எந்த ஒரு கிளாத் எடுத்தாலும் அதை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு நம்ம அதிலேருந்து நம்ம ட்ராயிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். பிளாசோவுடைய பேக் வந்து இந்த ஹை பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த சென்டர்கிட்ட அதனால் நான் வந்து 1.5 இன்ச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 2 இன்ச்சஸ் இங்கே வந்து நம்ம அந்த பெல்ட் இதிலவே ஃபோல்டிங் கொடுக்கறதுக்காக பண்ண போகிறேன். இதுதான் நம்மளுடைய க்ராச். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் 15.6 நான் நெக்ஸ்ட்டு நம்ம மீதியெல்லாம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன். டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுக்காக ஹை லோ டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுக்காக ப்ளஸ் 2 இன்ச்சஸ். 2 இன்ச்சஸ்க்கு அப்புறம் அங்கேருந்து நம்ம க்ராச்சுக்காக 15.66. ஓகேவா? இந்த மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதுலேருந்து நம்ம மார்க் பண்ணிப்போம். ஓகேங்களா? இப்போது வெயிஸ்ட் ரவுண்ட் என்ன மெஷர்மெண்ட் வைப்போன்னா நான் பண்ணுவோம், சீட்டு டிவைடட் பை 4 ப்ளஸ் 1.5. இதுதான் வந்து வெயிஸ்ட் ரவுண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ சீட் டிவைடட் பை 4னா 12.5 ப்ளஸ் 1.5. ஓகே, 14 இன்ச்சஸ் நம்ம வந்து மேலே கொடுக்க போகிறோம். இங்கேருந்து 14 இன்ச்சஸ். நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த 14 இன்ச்சஸ் மார்க் பண்ணதுக்கப்புறம் நாம் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணணும். ஜென்ரலாக மீடியமான மெஷர்மெண்ட்டுக்கு 2.5 அண்ட் 2.5. ஓகேங்களா? இது போதுமானது. ஃபஸ்ட்டு உள்ள 2.5க்கு நாம் வந்து ஒரு க்ராச் வந்து கர்வாக டீப் கர்வாக நம்ம ட்ரா பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ராச்லேருந்து இந்த லைன், இதுதான் நம்மளோட ஃபைனல் லைன். ஸோ இங்கேருந்து இதுக்கு நம்ம ஒரு கிராஸ் லைனை கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நாம் இங்கே பேண்ட்டோட லென்த்தை நம்ம எங்கேருந்து வைக்க போகிறோன்னா, இந்த 2 இது ஒரு 1.5, இது 2 இன்ச்சஸ். இதுக்கு அடுத்தது தான் நம்ம பேண்ட்டோட லென்த்தை வைக்க போகிறோம். இவனுக்கு பேண்ட்டோட லென்த்து 39 இன்ச்சஸ் தேவைப்படுது. இங்கே 39 தான் பேண்ட்டுக்கு ஆக்சுவல் லென்த்தாகவே இருக்குது. ஸோ நான் வந்து கீழே மடிக்கிறதுக்கான கிளாத் வந்து செப்ரேட்டாக தான் கொடுத்து நான் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது இங்கே காலோட மெஷர்மெண்ட் வந்து நான் 18 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். 9 இன்ச்சஸ் எனக்கு ஸ்டிச்சிங்காக நான் வந்து ஒரு 1 இன்ச் மட்டும் கொடுத்து 10 இன்ச்சஸில் நான் வந்து இந்த பிளாஸோட இதை வந்து முடிக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ ஷேப்பு ஃபஸ்ட்டு இங்கேருந்து இது ஓகேங்களா? இந்த காலை நம்ம இதை முடிச்சாச்சு.
இப்போது பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்குமா ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். அது எவ்வளோனா 1 இன்ச் மட்டும் நான் இதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து நாம் இந்த லென்த்தை இதுக்கு நாம் மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது இதில் என்ன நம்ம செய்ய வேண்டியது இருக்குன்னா, நம்ம இந்த கிராச்சோடைய கர்வ் நான் அப்புறத்துலேருந்து வரைஞ்ச இந்த கர்வோட லென்த்தை பார்க்கணும். 24.5. அந்த 24.5 இங்கே கீழேருந்து வச்சுட்டு நம்ம இங்கேருந்து இதை கொண்டு போகணும். இது போகும்போது இது எந்த இடத்துல மீட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து நம்மளுடைய கர்வை வந்து ஸ்லைட் கர்வ், ஓகேங்களா, டீப் கர்வ் இல்லாமல் ஸ்லைட் கர்வ் எடிட் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் நம்மளுடைய பேண்ட்டு. இப்போ மேலே வந்து என்ன பண்ணணும், நம்ம அந்த 1.5 கொடுத்துருந்தோம் இல்லையா, அதில் ஒரு க்ராஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இதில் நமக்கு தேவையில்லாத வேஸ்ட் பார்ட் எதுனா இது ஓகேங்களா. இந்த 2 வேஸ்ட் பார்ட் தவிர்த்து மீதி எல்லாம் நம்ம கட் பண்ணணும். ஒரு சிம்பிள் பிளாஸோ நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, லைட் கலர்ன்றதுனால மார்க்கிங் தெரியாது, பட் நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். ஓகே, இப்போ கட்டிங் போயிடலாம். இப்போ நம்ம கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது எப்பயுமே அவுட் சைட் லைன் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ அவுட் சைட் லைனை ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணுறேன். அந்த வேஸ்ட் கிளாத்தையும் இதுக்குள்ளாரே இன்க்ளூட் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். ரீசன் என்னென்னா, நம்ம ஃப்ரண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வேணும், அதில் அது அடிபடாமல் இருக்கிறதுக்காக. ஓகேவா? இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இங்கே நம்ம நாட்ச் பண்ணிப்போம். இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பேக்கை தனியாக ஃப்ரண்ட்டை தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு கட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ணதை நம்ம ஃப்ரண்ட்டாக அடிச்சுப்போம். ஆல்ரெடி கட் பண்ணது நம்ம பேக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க் பண்ணியிருக்கிறதுல ஃப்ரண்ட்டுக்கான கட்டிங்கை நான் கட் பண்ணுறேன். எல்லா பக்கமும் மெட்டீரியல் சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டை நாம் கட் பண்ணிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கிராட்ச் நம்ம கட் பண்ண போகிறோம். இங்கே நாம் ஸ்ட்ரைட் பண்ணோம் இல்லையா, இந்த கிராஸ் 1.5 ஏற்றுனது பேக்குக்கு தான், ஃப்ரண்ட்டுக்கு தேவையில்லை. ஸோ அதை ஃப்ரண்ட்டுக்கு இல்லாமல் கட் பண்ணிடுவோம்.
இப்போ நம்மளோட பேண்ட்டில் ஒரே லெக் பார்ட்லே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஈக்குவலாக வர்றது தான் நாம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ அந்த க்ராஸை நம்ம வந்து இங்கே கரெக்டாக ஸ்கேல் வச்சு இந்த எக்ஸஸை நம்ம கொஞ்சம் கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த இடத்துல இதுதான் ஃப்ரண்ட்டு, இது பேக்குன்னு நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்படி நோட் பண்ணாமல் விட்டாக்கா ஸ்டிச் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே போல் மெட்டீரியலோடைய ராங் சைட் ரைட் சைடும் தெரியாது சில மெட்டீரியல்களை. ஸோ எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஸ்டிச்சிங்கை ரொம்ப ஈஸிப்படுத்தும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ பிளாசோ பேண்ட் நமக்கு ரெடி. ஓகேங்களா? பாருங்கள், ஒரே மெட்டீரியலில் பேக்குக்கானதையும் ஃப்ரண்ட்டுக்கானதையும் ஈக்குவலாக கட் பண்ணிக்கிட்டு நம்ம பிளாசோ பேண்ட் ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி. பிளாசோ பேண்ட்டு நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, கீழே லெக்குக்கு ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த 1 இன்ச் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு 23-24 இன்ச்சஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கிட்டோன்னா எக்ஸஸ் போக சரியாக இருக்கும். அவ்வளோதான். பிளாசோ பேண்ட்டுக்கு கட்டிங் ஃபினிஷ், ஸ்டிச்சிங் பார்க்கலாம்.